சவுத் இண்டியன் இட்லி, தோசைக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருப்பாங்க குவார்ட்டர்ஸ்ல. கரெக்ட்டா? கரெக்ட்டுன்னா சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் மை ஃபேமிலீஸ் வெல்கம் பேக். நான் ஃபர்ஸ்ட்டு யூபிக்கு போனப்போ எனக்கு வீட்டு பக்கத்துல வந்து நேபாளி தீதி தான் வந்து ஃபுட் குடுத்தாங்க. அவங்க ஸ்டைல்ல நேபாளி ஸ்டைல்ல வந்து நூடுல்ஸ் செஞ்சு குடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து பிளேட்ஸ் காலியா குடுக்கக்கூடாது அப்படின்னு நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல்ல தோசை செஞ்சு குடுப்போம் அப்படின்னு தோசை, சட்னி, சாம்பார்லாம் செஞ்சு அவங்களுக்கு குடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹிந்திலேயே சொன்னாங்க. நானும் தேங்க் யூ அப்படின்னு சொன்னேன். இங்க ஆர்மி குவார்ட்டர்ஸ்ல எப்படி அப்படின்னா, நம்ம போஸ்டிங் போனாலும் சரி, போஸ்டிங் அவுட் ஆனாலும் சரி, இல்ல ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னாலும் சரி, ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல நீங்க நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் அந்த பிளேட்டுக்கு எம்ப்டியா குடுக்கக்கூடாது அப்படின்னு என்ன சமைச்சு குடுத்தீங்க உங்க படோசன் மத்தலப் உங்களுடைய நெய்பர்க்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விலாக்ல சந்திக்கலாம்.